Hi student, good morning. Today we are going to discuss about 10th standard civic first lesson remaining portion. Today topic is fundamental rights. What do you mean by fundamental rights? Means அடிப்படை உரிமைகள். Know your fundamental rights. நம்மளோட fundamental rights என்ன? அடிப்படை உரிமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா here given 6. Rights to equality, rights to freedom, right against exploitation, right to freedom of religion, right to culture and education, right to constitutional remedies. These are our fundamental rights. Fundamental rights of Indian citizen. We are Indian citizen. We have fundamental rights. Okay. Page number 171. Fundamental rights. The fundamental rights are enshrined in part 3 of a constitution from articles 12 to 35. Fundamental rights அடிப்படை உரிமைங்கிறது part 3 அரசியலமைப்பு சட்டப்படி பிரிவு 3ல் 12 to 35ல் சொல்லியிருக்காங்களாம். ஓகேவா? In this regard, the framers of the constitution derived inspiration from the constitution of USA. யூஎஸ்ஏ பார்த்து தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினலி த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அட் ப்ரெசண்ட். ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது தெர் ஆர் ஒன்லி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குங்கிறாங்க. பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் ரைட்லி டிஸ்கிரைப்ட் ஆஸ் ஏ மேக்னா சார்ட்டா ஆஃப் இந்தியா. மேக்னா சார்ட்டா மீன்ஸ் மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. While fundamental rights are available to all persons, certain fundamental rights are available only to Indian citizen. அதாவது இந்த அடிப்படை உரிமைகளை தான் மகா சார்ட்டா அப்படின்னு கால் பண்ணுறோம். அதாவது மகா சாசனம், இந்தியா அரசியலமைப்போட மகா சாசனமே இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓகேவா? அதாவது அடிப்படை உரிமைகள் அப்படின்னா நமக்கான இந்தியர்களுக்கு பொதுவானது, எல்லா இந்தியர்களுக்குமே பொதுவானது அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ரைட்ஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி டு இந்தியா சிட்டிசன், அதாவது இந்தியர்களுக்குனே ஒரு அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, டு யூ நோ அப்படின்னு ஒரு பேரால கொடுத்துருக்காங்க. மேக்னா சார்ட்டா இஸ் ஏ சார்ட்டர் ஆஃப் ஏ ரைட்ஸ் இஷ்யூட் பை கிங் ஜான் ஆஃப் ஏ இங்கிலாந்து இன் 2215. அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் த பரோன்ஸ், this is the first written document relating to the fundamental rights of citizen. மேக்னா சார்ட்டாங்கிறது மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகேவா? இஸ் த சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் இஷ்யூட், அதாவது இந்த உரிமைகளோடைய ஒரு பட்டய எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எழுத்து மூலமாக முதல் கொண்டு வந்ததே இங்கிலாந்தில் கிங் ஜான் அப்படிங்கிறவர் 1215லேயே ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கார். ஓகேவா? ஒரு முதலாளித்துவம் அப்படின்னு, அதாவது முதலாளிகள்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு அடிப்படை உரிமைகள் வேணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அப்போ எழுத்து மூலமாக ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாசனம் மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகேவா? அந்த அடிப்படை உரிமை வேணும்னு எழுத்து மூலமாக எழுதின முதல் ரெக்கார்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மேக்னா சார்ட்டா. அதனால தான் மகாசாசனம் இதை கால் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் எ ஒன் வேர்டு, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. திஸ் இஸ் எ வெரி மஸ்ட் ஒன் வேர்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 32 சட்டப்பிரிவு 32 படி ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். Right to constitutional remedies, articles 32. A right is an order or command issued by a court writing under its seal. அதாவது கோர்ட் மூலமாக ஒரு சீல் வச்சு ஒரு கட்டளையோ ஒரு ஆணையோ அதை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் கமாண்ட் ஆர் ப்ராஹிபிட்டேஷன் ஃப்ரம் த பெர்ஃபார்மிங் certain act that specified in the order of the court. Both the scheme court and a high courts are empowered to issue 5 kinds of right of, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாடா நீதிமன்ற முத்திரையுடன் சீலோடையோ அல்லது அவங்க இஷ்யூ பண்ணுற ஏதாவது ஒரு கட்டளையாக இருக்கட்டும், ஆணையாக இருக்கட்டும், ஒரு ஆர்டராக இருக்கட்டும், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நீதி பேராணை, ப்ராஹிபிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா இவ்வளோக்கு 5 கைண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு 5 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராஹிபிட்டேஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹேபியஸ் கார்பஸ், இதெல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்ப. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிட்டேஷன், குவாரண்டோ அண்டு செட்டேரியோ.
மாதிரி இந்த மாதிரி ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க எங்கன்னா கோர்ட்டில். தட் இஸ் வை சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்டு த கேரண்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரண்டியன், பாதுகாவலன், அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்ட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறோம். உச்ச நீதிமன்றத்தை நம்ம எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை பாதுகாக்கிற ஒரு விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தான் அரசியலமைப்பை காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம கேரண்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் பாதுகாவலன் எதை கால் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை. அக்கார்டிங் டு டாக்டர் அம்பேத்கர், ஆர்டிகல் 32 இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது அரசியலமைப்போட ஹார்ட் அண்ட் சோல், ஹார்ட் மீன்ஸ் இதயம், அண்ட் சோல் அதோட உயிர், அதாவது என்ன சொல்கிறாங்க ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அரசியலமைப்பு சட்டப்படி 32ல் இந்திய அரசியலமைப்புங்கிறது இதயமும் மற்றும் ஆன்மாவும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களாமா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹேபியஸ் கார்பஸ். தட் மீன்ஸ் ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். சேஃப் காட் பீப்புள் ஃப்ரம் எ இல்லீகல் அரெஸ்ட். தட் மீன்ஸ் சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுபவரிலிருந்து இது பாதுகாக்கிறது அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ்னால் சேஃப் காட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். அதாவது சட்டக்கு புறம்பான ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒருத்தனை அப்படின்னா அதிலிருந்து இதை காப்பாற்றுறதுக்கு இந்த ஒரு சட்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி மேண்டமஸ். மேண்டமஸ் மீன்ஸ் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, கட்டளையிடுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இட் protects the petitioner who requires legal helps to get his work done by respective public authorities. That means கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா என்னென்னா மேண்டமஸ் அப்படிங்கிறாங்க. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்று. அதாவது ஒரு மனுதாரர் கேஸ் போட்டிருக்கான், நான் தான் இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன வாண்டடோ அதாவது என்ன டிபார்ட்மெண்ட்டில் நான் கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்து அதை நிறைவேற்றி தரது தான் இந்த சட்டத்தோட பேர். ஓகேவா? கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, அதை தான் மேண்டமஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கேஸோட பேர் தான் இதெல்லாமே. அப்போது அந்த கோர்ட்டில் நம்ம என்ன வகையான கேசஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, அதை தான் மேண்டமஸ், ஹேபியஸ் கார்பஸ் அப்படிலாம் சொல்கிறோம். ஹேபியஸ் கார்பஸ்னால் சட்டத்துக்கு புறம்பாக நம்ம மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தா அதிலிருந்து நம்ம ஹேபியஸ் கார்பஸ் மூலமாக நம்ம வெளியே வந்துடலாம். வக்கீல் வச்சு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம வாதாடி வெளியே வந்துடலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேண்டமஸ். மேண்டமஸ்னால் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. இப்போ நீ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற, உனக்கு ஏதாவது அங்கே இஷ்யூஸ், உனக்கு ஏதாவது அங்கே நடக்கணும் அப்படின்னா நீ கேஸ் ஃபைல் பண்ணி நான் இந்த டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் லைனில் நான் ஒர்க் பண்ணுறேன், அதர்வைஸ் நீ எங்காவது ஒரு டிபார்ட்மெண்ட் கம்பெனிலையோ ஏதாவது வேலை செய்யும்போது அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக நீ போய் உனக்கு தேவையானதை கேஸ் ஃபைல் பண்ணி இந்த மேண்டமஸ் கேஸ் மூலமாக நீ ஃபைல் பண்ணி உன்னோட தேவையை நீ நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராஹிபிட்டேஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை என்னென்னு பார்க்கலாம். இட் ப்ராஹிபிட்டேஷன் எ சபார்டினேட் கோர்ட் ஃப்ரம் எ ஆக்டிங் பயாண்ட் இட்ஸ் jurisdiction. That means ப்ராஹிபிட்டேஷன்னா ஒரு கீழ் நீதிமன்றம் தனது அதாவது நம்ம ஒரு கோர்ட் அப்படின்னாலே இந்த சட்ட ஒரு எல்லை, ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே தான் அது செயல்படும். அது தாண்டி போச்சுன்னா வேறு கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேவா? ப்ராஹிபிட்டேஷன். இன் ப்ராஹிபிட்டேஷன் சபார்டினேட் கோர்ட் ஃப்ரம் எ ஆக்டிங் பியாண்ட் இஸ் த ஜுடிஷிகேஷன். ஜுடிஷிகேஷன் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் ஒரு சட்ட எல்லைக்குள் தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரு சட்டம்னு இருக்குது, ஒரு கோர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுண்ட்ரி மீன்ஸ் ஒரு எல்லைக்குள்ளே இருக்கிற மக்களோட கேஸ் மட்டும்தான் இந்த கோர்ட் எடுத்துக்கும். இப்போ பவானியில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தால் பவானி ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்கே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு மேலே அவங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. இந்த எல்லை தாண்டிட்டா வேறு நீங்கள் இங்கே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது, அங்கே போய் கேஸ் ஃபைல் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேவா? அப்போது நம்ம எங்கே கேஸ் ஃபைல் பண்ணுறோமோ அங்கே தான் நம்ம கோர்ட்டில் நமக்கு வாதாடுவாங்க. அதர்வைஸ் உங்களுக்கு கேஸ் நடக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு செட்யூரரி. செட்யூரரி மீன்ஸ் ஆவணக்கேட்பு பேராணை. It quashes an order issued by a subordinate court by overstepping its jurisdiction. That means ஆவணக்கேட்பு அப்படின்னா செட்யூரரினா ஆவணக்கேட்பு, அதாவது உயர் நீதிமன்றத்தில் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு
தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நீதிமன்றத்தில் நம்ம ஒரு ஆவணங்கள் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை பரிசீலனை செஞ்சுட்டு உரிய அதிகாரிக்கு இப்போ வந்து யாருக்கு இதை அனுப்பணுமோ அதை வந்து அங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கேஸ்க்கு பேர் தான் செட்டியரி அப்படிங்கிறாங்க. அதாவது எந்த நீதிமன்றத்துக்கு இதை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுப்பாங்களாமா இந்த மாதிரி கேஸ் போட்டால். ஓகேவா, நம்மளோட டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் நம்ம கொடுத்தா அவங்க பரிசீலனை பண்ணி எந்த அதிகாரிகிட்ட இது கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கேஸை அங்கே அனுப்பி வைப்பாங்களாம். ஓகேவா, இந்த டைப் ஆஃப் கேஸ் தான் என்னதுன்னா செட்டியரி அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட்டு குவாரண்டோ. ஓகே, நெக்ஸ்ட்டு குவாரண்டோ. தட் மீன்ஸ் தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரிவெண்ட் usurpation of a public office through the illegal manner. தட் மீன்ஸ் இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பானது. இது எப்படின்னா, இது சட்டத்துக்கு புறம்பானது, தகாத முறையில் அரசு அலுவலகத்தை வந்து நம்ம யாராவது கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அதை தடை செய்கிறது இந்த கேஸ், இந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறாங்க. குவாரண்டோ மீன்ஸ் தனிமை, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ குவாரண்டைன் பீரியட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யாராவது கைப்பற்ற நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி சப்பேஷன்னா அதாவது யாராவது ப்ரிவெண்ட் பண்ணுறது, அதாவது முன்கூட்டியே, அதாவது யாராவது அரசு அலுவலகத்தை தகாத முறையில் கைப்பற்றணும்னு நினச்சாங்கன்னா இந்த குவாரண்டோ அப்படிங்கிற ஒரு கேஸ் மூலமாக நம்ம எதாவது ரிலீஸ் பண்ணிடலாம். அதாவது தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை யாராவது கைப்பற்றுவதை தடை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த ஆர்டிகல்ஸ் 32ல் இருக்கிற ஒரு சட்டப்பிரிவில் அரசியலமைப்புக்கு உரிமை காணும் ஒரு ரைட்ஸ் அண்டு கோர்ட்டில் என்னென்னலாம் கேஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, நம்மளோட ரைட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னாடா ரைட் டு ஈக்குவாலிட்டி. பேஜ் நம்பர் 172ல் கொடுத்துருக்காங்க பாரு. ரைட் டு ஈக்குவாலிட்டி மீன்ஸ் சமத்துவ உரிமை, எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி, ஒரு உரிமை வேணும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 14ல் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 15ல் பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிட்டேஷன் ஆஃப் எ டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேசட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த், அதாவது மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றில் எதுலேயுமே பாகுபாடு இருக்கக்கூடாது, தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 16ல் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி டு ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பொது வேலைவாய்ப்புகளை சம வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அபாலிஷன் ஆஃப் எ அன்டச்சபிலிட்டி, தட் மீன்ஸ் தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, கீழ் ஜாதி மேல் ஜாதின்லாம் இருக்காங்களே அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அபாலிஷன் ஆஃப் எ டைட்டில்ஸ் எக்ஸப்ட் எ மிலிட்ரி அண்டு அகாடமிக், அதாவது இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்கள் நீக்குதல். அதாவது பட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவமும் கல்விசார் பட்டங்கள் தவிர மற்ற ஏதாவது ஒரு கேசட்டாவோ அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மத இன வேறுபாடு வர மாதிரி ஏதாவது ஒரு படிப்பு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டி, இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பொதுவான ரைட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டியில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 19ல் ஃப்ரீடம் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது என்ன சொல்கிறாங்க, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை நமக்கு வேணும், சங்கங்கள் அமைக்கலாம், தொடங்க உரிமை வேணும். இப்போ நம்ம நினச்சா ஒரு சங்கம், நடிகர் சங்கம், அதர்வைஸ் உழைப்பாளிகர் சங்கம், இளைஞர் சங்கம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம நினச்சா நம்ம என்ன பண்ணிக்கலாம், உருவாக்கிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு ரைட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம உருவாக்கிக்க முடியும். அதாவது ஃப்ரீடம் இருக்கணும் இல்லையா. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் இருந்தால் நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால் நமக்கு ஒரு சுதந்திரமாக ஸ்பீச் வேணும், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதாவது சுதந்திரமாக நீ நினைக்கிறது நீ சொல்கிறதுக்கான உரிமை வேணும். எக்ஸ்ப்ரெஷனும் நடவடிக்கை நீ ஏதாவது ஒன்று நினச்சின்னா அதை நடத்தணும் இல்லையா, அதுக்கான ஒரு ஃப்ரீடம் உனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அசம்பிளி, ஒரு கூட்டத்தை கூட்டணுனாலும் உனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும். அசோசியேஷன், அதாவது சங்கங்கள், அதே மாதிரி மூமெண்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன்,
அதாவது விரும்பிய இடத்துல வசிக்கிற ஒரு உரிமை உனக்கு வேணும், தொழில் செய்கிற உரிமை வேணும். ஒரு தொழிலே ஆரம்பிக்கணும்னா நீ கவர்மெண்ட்டில் இது இன்னும் அப்ரூவல் வாங்கி தான் தொடங்கணும்னு இல்லை. ஒரு சின்ன குடிசை தொழில் வாங்கணும்னா நீயே தொடங்கலாம், பணம் இருந்தால் போதும் தொடங்கலாம். அதுக்கான ரைட்ஸ் நமக்கு வேணும் இல்லையா? அந்த ரைட்ஸ் எல்லாம் தான் நம்ம கேட்டு வாங்கியிருக்கோம். ஓகேவா? அதான் 19ல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 20ல் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இன் ஏ ரெஸ்பெக்ட் ஆன் கான்விகேஷன் ஃபார் ஏ அஃபென்ஸ். தட் மீன்ஸ் குற்றச்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படிங்கிறாங்க. யார் மேலேயாவது குற்றம் சாட்டியிருந்தால் கூட அவர் அப்ரூவல்டாக மாறிட்டா அவருக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்டு பர்சனல் லைபிலிட்டி அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கைக்கும் நம்மளோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு பெற உரிமை நம்மகிட்ட இருக்குது. ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறாங்க. தொடக்க கல்வி பெறும் உரிமை கண்டிப்பாக நமக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. 8th வரைக்கும் நம்ம படிக்கிறதுக்கான ரைட்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஆமாம், கண்டிப்பாக நம்ம 8th வரைக்கும் கம்பல்சரி இது எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருக்கணும். அப்படி கட்டாய கல்வி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அப்போ அந்த ரைட்ஸ் இருந்தால் தான் நம்ம படிக்க முடியும் இல்லையா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்டு டேட்டேஷன் இஸ் அ சர்டைன் கேஷஸ். தட் மீன்ஸ் சில வழக்குகளிலிருந்து கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் சில வழக்கிலிருந்து கைது செய்து வச்சுருந்தாலும் அதிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு சின்ன தப்பே பண்ணியிருக்கோம், அதர்வைஸ் அதை மன்னிச்சோ அல்லது அதர்வைஸ் நீ வெளியே வரணும், நீ என்ன சொல்கிறது, பெயிலில் வர்றது இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? பெயிலில் வந்திருக்கான், அதர்வைஸ் என்ன சொல்வது, ஜாமீன் போட்டு வெளியே வந்திருக்காங்க, அந்த மாதிரிலாம் வெளியே வர்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ரைட்ஸை கொண்டு இருக்காங்க. செகண்ட் ரைட்ஸ். தேர்ட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறாங்க. எக்ஸ்ப்ளோட்டேஷன் மீன்ஸ் ப்ராஹிபிட்டேஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கட்டாய வேலை கொடுக்கக்கூடாது, கொத்தடிமையாக நம்மளை வச்சுருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளா விரும்பி போனால் நமக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். அதர்வைஸ் குழந்தைங்களுக்கு கட்டாய வேலை கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு 10 வயசு குழந்தை இருக்குது அப்படின்னா போய் வேலைக்கு சேர்த்திடுறாங்க பேரண்ட் தெரியாமல், குடும்ப வறுமைக்காக. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணும், அவன் வேலை செய்யக்கூடாது, ஓனர் சேர்த்தவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இல்லீகலானது, அதாவது சட்டத்துக்கு புறம்பான செயல். அது குழந்தைங்கள வேலைக்கே செய்யக்கூடாது, கொத்தடிமையாக வச்சுருக்கக்கூடாது, கட்டாய வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆர்டிகல் 24ல் பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிட்டேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ் எக்ஸெட்ரா. அதாவது தொழிற்சாலைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்களை ஈடுபடுத்துகிறாங்களாம், அதை தடுக்கிறதுக்கான ஒரு சட்டம். ஓகேவா? எக்ஸ்ப்ளோட்டேஷன்னா குழந்தைங்களை சுரண்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன் அப்படின்னா என்னன்னா குழந்தைங்களோட உழைப்பை சுரண்டுதல். குழந்தைங்க சின்ன குழந்தைங்களை வேலைக்கு வச்சு அவங்களுக்கு கம்மியான சேலரி கொடுத்தா போதும் இல்லையா? நிறைய குழந்தைங்கள வேலைக்கு சேர்த்திக்கலாம். ஆனால் பெரியவங்களாக இருந்தால் நிறைய சேலரி கொடுக்கணும். ஆனால் சின்ன குழந்தைங்ககிட்ட வேலையும் அதிகமாக வாங்கிட்டு சேலரியும் கம்மியாக கொடுப்பாங்க. அப்போ அவங்களோட உழைப்பை சுரண்டுறாங்க, எக்ஸ்ப்ளோட்டேஷன் பண்ணுறாங்களாம். அதற்கு எதிரான உரிமை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா fourth one, right to religion means மதச்சார்பு உரிமை அப்படிங்கிறாங்க. freedom on conscience and free profession practice and propagation of religion. அதாவது எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கணும், பின்பற்றணும், பரப்பவும் உரிமை இருக்குது. இப்போ நான் இஸ்லாமியர் மதத்தை சேர்ந்தோம்னா நான் இஸ்லாமியரை என்னோட உரிமை எனக்கு இருக்குங்கிறாங்க. கிறிஸ்டின் அதாவது என்னோட மதத்தை நான் பரப்பலாம். அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் அப்படிதான். கிறிஸ்டியன்ஸ் அவங்களோட உரிமையை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்தந்த மதத்தார்கள் மதத்தை பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபயர்ஸ். தட் மீன்ஸ் சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஷட்டை பற்றி நம்ம விவரிக்கலாம். இப்போ என்னோட இஸ்லாமிய மதம் அப்படின்னா என்னோட மதம்லாம் இப்படிப்பா அப்படிப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் எங்களோட மதம் இப்படி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம். அந்த உரிமை இருக்குங்கிறாங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் எ டாக்ஸஸ் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியஸ். அதாவது எந்த ஒரு மதத்தையும் பரவதற்கான வரி செலுத்துவதற்கான சுதந்திரம். அதாவது ஒரு நம்மளோட கேஸ்ட்டை பரப்பணும், அதாவது பரப்புரையாளர்கள் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்கன்னா மதச்சார்பற்ற ஒரு கூட்டங்கள் கூட்டுவாங்க தெரியுமா? இது இந்து சமய கூட்டம், இது இஸ்லாமியர்கள் சமய கூட்டம், இது கிறிஸ்துவ சமய கூட்டம் அப்படின்ட்டு கூட்டுவாங்க. அதுக்கான வரி செலுத்துறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Next, freedom attending religious instruction or worship in a certain educational institution. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அதாவது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா போய் கலந்துக்கலாம், அதர்வைஸ் நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம போய் அதுக்கு கலந்துக்க தேவையில்லை அப்படிங்க.
திஸ் இஸ் ஏ ரைட் டு ரிலீஜியஸ். சமய சார்புரிமை, அதாவது ஒரு சமயத்தவர்கள் நம்மளோட சமயத்தை பரப்புறதுக்கும் நம்ம போய் கும்பிடுறதுக்கும் அதை பற்றி பேசுகிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th ஒன் கல்ச்சுரல் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். கல்ச்சுரல் எஜுகேஷன், கல்வி கலாச்சார உரிமை அப்படிங்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் எ லாங்குவேஜஸ் ஸ்கிரிப்ட் அண்டு கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். தட் மீன்ஸ் சிறுபான்மையினர் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க. சிறுபான்மையினர் மீன்ஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னா ஒரு சிறுபான்மையர்கள் கூட்டம், அவங்களுக்கான ஒரு எழுத்து மொழி மதச்சார்பற்ற ஒரு கலாச்சார பாதுகாப்பு அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரைட் டு மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். சிறுபான்மையினருக்கு, அதாவது ரொம்பவுமே இல்லாதவங்களுக்கு கல்வி நிறுவனங்கள் அதாவது நிறுவி அவங்களுக்கான ஒரு இடத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப முடியாதவங்களுக்கு, இல்லாதப்பட்டவங்களுக்கான ஒரு கல்ச்சுரல், நம்ம நாட்டு கல்ச்சுரல் படியும் எஜுகேஷனல் ரைட்ஸும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 6th ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறாங்க. 32 இட்ஸ் அலோ இண்டிவிஜுவல்ஸ் டு சீக் ரெட்ரஸல் ஃபார் எ வயலேஷன் ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள், அவங்களோட உரிமைகள் பாதிக்கப்படும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு ரைட்ஸ் கிடைக்கல அப்படிங்கும்போது, நமக்கு இந்த 6 ரைட்ஸில் நமக்கு எந்த ரைட்ஸ் கிடைக்கனாலும் நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்டில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி நமக்கு அந்த உரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தீஸ் ஆர் த 6 டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவாடா? ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. 31 அதாவது டு யூ நோவில் கொடுத்துருக்காங்க பாரு. அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாஸ் deleted from the list from fundamental right by the 44th Amendment Act 1978. It is made a legal right under Article 300A in Part 12 of the Constitution. அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்படை உரிமைகள் பட்டியல் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா சொத்துரிமை நீக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 12 பார்த்தீங்கன்னா 300 அதாவது 300ல் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. 300A கொண்டு வந்துட்டாங்க. அதனால் 44 அமெண்ட்மெண்ட்லேருந்து சட்டப்பிரிவு 31 நீக்கப்பட்டு 300ல் கொண்டு வந்திருக்காங்களாம் ஒரு சட்டமாகவே. ஓகேவா? அதுதான் இந்த 1 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Okay, this is a fundamental rights.